இன்னைக்கு குடும்பத்துல கஷ்டம், வியாபாரத்துல லாபம் கிடையாது, வருமானம் கிடையாது, குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், ஆன்ஸ் பழக்கம் குடும்பத்தை நாசமாக்கி கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில பாவம், சாபம், என் தாத்தா செய்த பாவம், முன்னோர்கள் செய்த பாவம் சொல்லிக் கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, பாவத்தின் மேல் பாவம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மால் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏன்னா எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். பிரியமானவர்களே, ஆடுகள் ரத்தமோ, கோழி ரத்தமோ, மிருக ஜீவன் ரத்தமோ உன் பாவங்கள் நிவர்த்தி ஆகாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உன் பாவங்களை நிவர்த்தி ஆக முடியும். பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். பிறவிலிருந்து கால்களே ஊனமாக பிறந்த ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தேவாலயத்தில் அனுதினமா பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். பேதுரு யோவான் என்ற மனிதன் அனுதினமும் அவரிடத்துல பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அந்த தேவாலயத்தின் வாசல் அண்டையில யாராவது கொண்டு போய் அவனை தூக்கி கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருப்பான். பிரியமானவர்களே, சமுதாயத்துல ஒடுக்கப்பட்ட நிலைமை, அவனை தூக்கி கொண்டு வந்து விடுவதற்கு கூட அவனுக்கு ஆதரவு இல்லாத நிலைமையா இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் ஏங்கிக் கொண்டு யாராவது ஒருவர் தூக்கி கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி தேவாலயின் வாசனையிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, அவன விசுவாசத்தை பாருங்க. அந்த பேதுரும் யோவானும் என்ற அந்த ஊழியக்காரங்களை சொல்லுகிறாங்க, பிச்சை காக்கும் பொழுது என்னிடத்துல பொண்ணு வெள்ளியே கிடையாது, ஆண்டோட வல்லமாதான் என்று சொன்ன உடனே அவன் சொப்பனியா ஊனமா இருந்த வாழ்ந்த மனிதன் உடனே அவனோட கை கால்கள் எல்லாம் பலன் அடைந்தது. அவன் கை கால்கள் எல்லாம் பலன் அடைந்தது. இயேசு என்னை குணமாக்கினார். நான் பிறவில இருந்தே சப்பனியா வாழ்ந்து கொண்டிருந்த என்னை இயேசு என்னை குணமாக்கினார், இயேசு என்னை விடுதலாக்கினார் சொல்லி அவன் உலகம் முழுவதும் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாராவது அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கொடுக்க முடியுமா? பிரியமானவர்களே, அதுதான் கர்த்தர் செய்த அற்புதம். பிரியமானவர்களே, அவன் வாழ்க்கையில பாருங்க, அவன் குணமாக்கப்பட்டானா இன்றைக்கு அநேகருக்கு சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கைகளோட நான் சாட்சிய சொல்றேன். நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். குடிப்பழக்கத்திற்கும் சாராய பழக்கத்திற்கும் ஆயுசு பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். பாவமான மனிதனோட கூட துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனோட ஊர் சுற்றி கொண்டிருப்பேன். வீட்டுக்கு அடங்காத மகனாக, தாய் தகப்பன கீழ்ப்படியாத மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே,